சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய BSNL மத்திய மண்டல அலுவலகத்தில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். சுமார் 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. வேப்பேரி, திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், எக்மோர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில அதாவது ஒரு நபர் மட்டும் உள்ளே இருந்த ஒரு நபர் மட்டும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது பேட்டரியில வெடித்து விபத்து ஏற்பட்டதா அல்லது மின் கசிவு காரணமா விபத்து என்ற தகவல்களை காவல்துறையினர் முதற்கட்டமா விசாரணையில கண்டறிஞ்சு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நிலையில இந்த அண்ணாசாலை BSNL அலுவலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து காரணமா மின் வாரியத்தோடைய இணைய சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறதா மின் வாரியம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பா இந்த தமிழகம் முழுவதும் ஆன்லைன் விண்ணப்ப சேவைகள், அதே போல ஆன்லைன் வாயிலாக மின் கட்டணம் செலுத்தக்கூடிய சேவைகள், நேரடியாக பணம் செலுத்தும் வசதி உள்ளிட்ட இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளக்கூடிய பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா மின் வாரியம் எக்ஸ் தளத்தில் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்த சிக்கலை சரி செய்யக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் இது சரி செய்யப்படும் அப்படின்னு மின் வாரியம் தகவல் தெரிவிச்சிருக்குது. இந்த இணையதளம் சேவை பாதிக்க முடங்கியிருப்பதன் மின் வாரியத்துடைய இணையதள சேவை பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இணையதள வசதிகளை பொதுமக்கள் பெற முடியாத சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. அதே போல மத்திய மண்டல பகுதிக்குட்பட்ட சென்னையில இந்த பகுதிகளில் BSNL-உடைய இணைய சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை சரி செய்யக்கூடிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வரதா ஊழியர்கள், அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தேவப்பிரியா, விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி.